மக்களே, இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு வீடியோவாக நம்ம இதை வந்து க்ரியேட் பண்ணலான்னு இருக்கோம். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த வீடியோ எப்படி வரும் என்னங்கிறது நமக்கு தெரியல. ஸோ நல்லா வருங்கிறத நம்பிக்கையை வச்சு தான் இந்த யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட்டு கொடுங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால ஒரு கோயிலுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அந்த கோயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரி, நம்ம இப்போ காலங்காத்தால் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம வந்து வீடியோ எடுத்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, கிளம்பிட்டோம். கிளம்பி நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு. ஸோ போகிற வழியில் நிறையா செமையான ஒரு வியூ பாயிண்ட்ஸ்லாம் நிறையா பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காமிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ போயிட்டே இருக்கும். சரி, நிறையா சவுண்டு கேட்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் மைக் இல்லாத காரணத்தினால ஹெட்செட் தான் என்னோடய மைக்காக இருக்குது. ஸோ பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக மைக்லாம் வாங்கி இது பண்ணிக்கலாம். சரி, வாங்க நேராக கோயிலுக்கு போயிட்டு நம்ம கோயிலில் மீட் பண்ணலாம். மக்களே, கோயில்கிட்ட வந்துட்டோம். ஸோ கோயில் பக்கத்தில் பார்க்கும்போது சரியான ஒரு வியூவாக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன் பாருங்க. கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். கோயிலே இது பக்கத்தில் தான் இருக்கு. சரி, கோயில் உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இருங்க, நான் கோயிலை காட்டுறேன் உங்களுக்கு. மக்களே, அந்த இடத்தோட லொக்கேஷன் வந்து நான் சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா திருக்கனூர், அதாவது பாண்டிச்சேரியில் வந்து அந்த மதகடிப்பட்டு தாண்டி அது உள்ளே போனீங்கன்னா திருக்கனூர்னு ஒரு ஊர் இருக்கும். திருக்கனூருக்கு அடுத்தது திருமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கும். ஸோ அந்த ஊரில் தான் இருக்குது கோயில். கண்டிப்பாக வந்து பாருங்கள், சூப்பரான கோயில். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பார்க்கக்கூடிய ஒரு கோயில். கண்டிப்பாக எல்லோரும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மக்களே, கோயிலுக்கு வந்துட்டோம். ஒரு வழியாக நம்ம கோயிலுக்கு வந்துட்டு இப்போ அந்த கோயிலோட வாசலில் தான் நம்ம நிற்கிறோம். பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி, அங்கே என்னென்னலாம் நடக்குது இல்லை தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ அங்கே என்னென்னலாம் ஃபேமஸ்ஸு எல்லாத்தையும் வந்து நம்ம அப்படியே ஒரு இதாக பார்ப்போம். ஸோ அந்த கோயிலுக்கு வந்து நிறையா மாடுலாம் வந்து டொனேட் பண்ணுவாங்களாம், இங்கே ஃப்ரெண்டு சொன்னான். ஸோ நிறைய டொனேட் பண்ணி பார்த்தேன். நிறையா மாடு டொனேட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டொனேட் பண்ண மாடெல்லாம் வந்து, அதாவது எந்த ஒரு உயிரினத்தை டொனேட் பண்ணாலும் அது மேக்ஸிமமாக சாவாது, எந்த டிசீஸும் வராதுங்கிற மாதிரி சொல்கிறான். அது என்னன்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நிறையா மாடுலாம் வாங்கி கொடுத்துருந்துருக்காங்க நிறையா பேர். ஸோ ஏதோ ஒரு பவர் இருக்கிற வாசி தான் அவங்க வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி நம்ம கோயில் உள்ளே போயிட்டு கோயில் நமக்கு எப்படி இருக்குது, எப்படிலாம் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது, எவ்வளோ ஆர்கிடெக்சர்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறத வந்து ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் கைஸ். வீடியோ ஃபுல்லாக பார்க்குறேங்க. அப்படியே லைட்டாக வந்து இந்த கோயிலோட வரலாறுலாம் பார்த்துட்டு வந்துடுவோம். நான் வந்து அந்த ஊர் மக்கள், அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட வந்து இந்த கோயில் ஏதாச்சும் ஹிஸ்ட்ரிஸ்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தமாரி அவங்க ஒரு நாள் வந்து அவங்க ஊர் தலைவர் வந்து எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது கீழே வந்து ஒரு பொட்டி கிடந்துச்சு. அந்த பொட்டியில் வந்து திறந்து பார்த்தா உள்ளே வந்து நிறையா பொற்காசுகளும் ஒரு சிவலிங்கமும் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த காசெல்லாம் வச்சு சிவன் தான் வந்து ஏதோ கோயில் கட்டி நம்ம வழிபடணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாரி ஊர் தலைவர் நினச்சி அப்போ தான் இந்த உள்ள காசு அதெல்லாம் வச்சு அவங்க வந்து ஒரு கோயிலாக, ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயிலாக உருவாக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சின்னதாக ஒன்று கட்டியிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே டெவலப் பண்ணி அப்படியே கொஞ்சம் ரொம்ப பெரிய சூப்பரான ஒரு கோயிலாக மாறிடுச்சு. ஸோ மக்களே, ஒரு வழியாக கோயிலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து முடிச்சாச்சு. ஸோ டெய்லி நீங்கள் வந்து ஒரு 9 to 5 ஜாப்ஸ் போயிட்டு அந்தமாரி இருக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா இந்தமாரி ஒரு இடத்துக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையாச்சும் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஒரு மன நிம்மதியாக இருக்குது. அந்த மன நிம்மதி கிடைக்கிறதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்தமாரி ஒரு கோயிலெலாம் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அட்லீஸ்ட் உங்கள் மன நிம்மதிக்காகச்சும் உங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் சாமிலாம் கும்பிட மாட்டாங்களெல்லாம் வந்து அவ்வளோவா ஈடுபாடு இல்லை அப்படின்னாலும் ஒரு அமைதியான ஒரு சூழலுக்காகச்சும் நீங்கள் இந்தமாரி நிறைய கோயிலெலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். கோயில் அவ்வளோ சூப்பராக நம்ம முன்னோர்கள்லாம் வந்து சிலைலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுலேயும் நம்மளோட பர்சனல் ஃபேவரட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் சிலையை பார்த்தோம். அந்த சிவன் லிங்கத்திலே வந்து ஒரு 1008 லிங்கம் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. சின்ன லிங்கம், ஒரு பெரிய லிங்கம் இருக்குது. அந்த பெரிய லிங்கத்திலே சின்ன லிங்கமாக வந்து செதுக்கி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நான் இத்தனை நாள் பார்த்ததே கிடையாது. இந்த கோயிலில் தான் வந்து ஃபஸ்ட் தடவை பார்த்துருக்கேன். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறையா, இது பேசிக்கலி ஒரு சிவன் கோயிலாக
அவ்வளோ சிவன் நிறையா மேக்ஸிமமாக இருக்கிற எல்லா சிவனையும் எடுத்து வந்து ஒரு சிவன் கோயில் வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சிவன் கோயிலாக இருந்துச்சு இந்த கோயில். அதுக்கப்புறம் விநாயகர் பார்த்தோம், ஐயப்பன் பார்த்தோம், முருகர் பார்த்தோம், அதுமாரி நிறையா சாமிங்களை பார்த்தோம். ஸோ எல்லாருமே வந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு மன நிம்மதியாக இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த நிம்மதிக்காகவே நம்ம நிறைய கோயிலுக்கு வரலாம் போல். ஸோ இது வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேறையா. ஸோ ஞாயிற்றுக்கிழமைனா நம்ம வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கோம், சும்மா உட்காந்து செல்லு நோண்டிட்டு கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். ஸோ அந்தமாரி நம்ம விளையாடாமல் வந்து நம்ம இந்தமாரி ஒரு இடமா போயிட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம். அதுமாரி ஜாலியாக இருக்கும். ஸோ அந்தமாரி இப்போ பேசிக்கலி அந்தமாரி ஒரு கண்டென்ட் தான் போடலான்னு இருக்கேன். எனக்கு இந்த கோயில் ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு மன நிம்மதிக்காக இந்தமாரி வந்து சுற்றி பார்த்துட்டு அதேமாரி உங்களுக்கும் அப்படியே சப்போஸ் உங்களால் வர முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் நான் வீடியோ பார்த்தா வச்சும் ஓகே எங்கெல்லாம் இப்படிலாம் இருக்கு போல அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்காக தான் இந்தமாரி யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணுவோம் நாங்கள். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்தமாரிலாம் இருக்கிற ஒரு இடம் வாடா போயிட்டு வரலாம் ஓகே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க. ஸோ அந்தமாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஜாலியாக உங்களோட லைஃப்பும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. வேறு எந்தெந்த கோயில் இல்லை சப்போஸ் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்குலாம் வந்து நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. எந்த இடத்துல இருக்குது என்ன கோயில், இல்லை எந்த இடத்துல இருக்குது என்ன பிளேஸ், அந்தமாரி சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. பை கைஸ்.